இன்று நாம் காணப்போகும் திருக்கோயில் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் திருத்திய மலையில் அமைந்துள்ள அருள்மிகு தாயின் நல்லாள் உடனுரை ஏகபுஷ்ப பிரியநாதர் திருக்கோயில். மகா சிவராத்திரி நாளில் தேவலோக ரிஷிகளிடம் நாரதர் கூறிய ஒரு விசேஷ தகவலால் இக்கோயிலின் வரலாறு துவங்குகிறது. பூலோகத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் பூக்கும் ஒரு அபூர்வமான மலர் தேவார்க்கவல்லி. அந்த மலரால் சிவனை ஒருமுறை பூஜை செய்தாலே உலகத்தில் உள்ள அனைத்து மலர்களையும் கொண்டு செய்த பூஜையின் பலனை பெறலாம் என்று நாரதர் சொன்னதும் ரிஷிகள் அனைவரும் குழுவாக பிருகு மகரிஷியை தேர்வு செய்தனர். பிருகு மகரிஷி பூவினை தேடி பூலோகத்தில் பல இடங்களில் தவம் செய்தார். ஒரு கட்டத்தில் அவர் திருக்களம்பூர் பகுதியில் தவம் இருந்தபோது ஒரு வாழை மட்டை அவருக்கு வழிகாட்டி பிரான்மலை, குளக்குடி, நெடுங்குடி வழியாக அழைத்து வந்து திருத்திய மலையில் மறைந்துவிட்டது. அந்த தருணத்தில் அகத்தியர் மற்றும் அவரது துணைவி லோபமுத்ரா திருத்திய மலையை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தனர். பிருகு முனிவர் அவர்களிடம் தேவார்க்கவல்லி மலரின் ரகசியங்களை கேட்டறிந்தார். பின்னர் சிவலோகம் சென்று மீண்டும் திரும்பி வந்த பின் மலையின் மீது ஒரு பெரிய மரம், அதன் மீது ஆயிரக்கணக்கான பறவைகள் இருப்பதை கண்டனர். அந்த பறவைகள் அனைத்தும் ஓம் நம சிவாய என சொல்லி பறந்து செல்வதை மூவரும் கண்டனர். அகத்தியர் பறவைகளின் மொழியை அறிந்தவர் என்பதால் அந்த பறவைகள் தேவார்க்கவல்லி மலரை கண்டதால் தான் சிவலோகத்திற்கு செல்லும் பாக்கியம் பெற்றதாக கூறினார். பறவைகள் மட்டும் அம்மலரை கண்டதால் பிருகு முனிவர் சிறிது வருத்தப்பட்டார். அதைத் தொடர்ந்து அகத்திய முனிவர் முதல் முறையாக பிருகு முனிவரையும் லோபமாதாவையும் திருத்தியமலை குன்றின் மீது அழைத்துச் சென்றார். அங்குள்ள சுனை நீரில் தேவ அர்க்கவல்லி பூவின் பிம்பத்தை அவர்கள் மூவரும் கண்டனர். இந்த தரிசனத்தின் போது சிவபெருமான் அந்த பூவை சூடிக்கொண்டு சுயம்புவாக மூவருக்கும் காட்சி தந்தார் என்று தலபுராணங்கள் தெரிவிக்கின்றன. இக்கோயில் 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது என கூறப்படுகிறது. ஆதித்ய சோழர், விக்ரம சோழர், 2ஆம் ராஜேந்திர சோழர் ஆகியோரால் பராமரிக்கப்பட்டது. 1883ஆம் ஆண்டில் சென்னப்ப நாயக்கர் மற்றும் நக்கன நாயக்கர் ஆகியோர் கோயிலை புதுப்பித்தனர். கோயிலின் உள்ளே காணப்படும் கல்வெட்டுகள் சோழர் காலத்தின் கோயில் அமைப்பு, அளவைகள் திருக்கோயிலின் பண்பாட்டை தெளிவுபடுத்துகின்றன. பக்தர்கள் அணிவிக்கும் மலரை விரும்பி ஏற்றுக்கொள்வதால் சற்று சாய்ந்த நிலையில் அவர் எழுந்தருளியுள்ளார் என கூறப்படுகிறது. உமாமகேஸ்வரர் ஒரே சிற்பத்தில் தம்பதியாக உள்ளனர். இது மிகவும் அபூர்வமான சிறப்பு. தல தீர்த்தமான சுனை தீர்த்தம் வெயிலோ மழையோ எதுவாக இருந்தாலும் வற்றாத தீர்த்தம் எனும் தனி சிறப்பு கொண்டது.